வணக்கம் நண்பர்களே. ஓம் கம் கணபதியே நமக. புத்தாண்டு பலன்கள், ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். மிதுன ராசி காலச்சக்கரத்துக்கு 3வது வீடு, புதனோட வீடு, கம்யூனிகேஷன்ஸ், ஒரு தொடர்பு கொள்ளும் இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம். ஸோ இந்த மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா புத பகவான் குருவோட பார்வையில் தான் இந்த வருஷம் ஆரம்பத்திலே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்கு 2026ஆம் ஆண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வழக்கம் போல் நம்ம செக்மெண்டேஷன் வாரியாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியல்வாதிகளுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும். என்ன காரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்குள்ளேயும் குரு, 2ஆம் இடத்துலையும் குரு. ஸோ ஒரு சுபகிரகம் 1லையும் 2லையும் இருக்கிறது ரொம்ப அருமையான விஷயம். கட்சியிலேருந்து பணப்புழக்கமும் சரி, பொருளாதார வகையில் ஏற்றமும் சரி, மேற்கொண்டு சம்திங் கிடைக்கிறதும் சரி, இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடவடிக்கைகள் இது எல்லாமே மேலிடத்தில் கவனிக்கப்படும். ஒரு புதிய பதவிகளும் பொறுப்புகளும் வழங்கப்படும். அது மூலிமா வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போவீங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் தொகுதியில் நீங்கள் இதனால் வரைக்கும் செஞ்ச நற்பணிகளுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக கிடைக்க ஆரம்பிக்கும். நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கெட்டது செஞ்சுருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தயவுசெய்து எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்ச என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வர எலெக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது 70லேருந்து 85% இருக்குது. சரிங்களா? ஸோ இது நாள் வரைக்கும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தப்புக்கு பிராயச்சித்தமாக ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணுங்க. ஓகே. அதே மாதிரி இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த அரசியலில் பேக்கெண்டில் வேலை செய்கிறவங்க அப்படின்னு இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆளுங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்மேன்ஸ் அண்ட் உமன்ஸ் இது எல்லாமே ரெண்டுமே கம்பைன்டு தான். ஓகே. ஸோ இவங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா புதியாக கடன் வாங்குறது, ஒரு தொழிலை விஸ்தரிப்பு செய்கிறது, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போகிறது, ஃபாரின் கம்பெனியோட கொலாபரேஷன் ஆகிறது, நீங்களே ஃபாரின் ட்ரிப் அடிக்கடி போயிட்டு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுற விஷயமா போயிட்டு வருது. இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நடக்க ஆரம்பிக்கும். மெயினாக சைனா போயிட்டு வருவீங்க, ஜப்பானும் போயிட்டு வருவீங்க, ஈவன் அமெரிக்காவும் போயிட்டு வருவீங்க இந்த காலகட்டத்தில். ஸோ அது மூலிமா உங்களுக்கு நிறைய ஒரு வைடு நாலேஜ் கிடைக்கும். அது மூலிமா உங்கள் கம்பெனியோட டெவலப்மெண்ட்ஸுங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சனி பகவான் வேறு 10ல் இருக்கிறார் அப்படிங்கிற காரணத்தினால உங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வேலையாட்களுடைய உழைப்பினோட முன்னேற்றம் தான் உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது மட்டும் மண்டையில் கொஞ்சம் ஏற்றிக்கிட்டு முழு மூச்சோடு நீங்கள் பாடுபட்டிங்கன்னா இந்த காலத்தில் நீங்கள் நிறைய அவார்டு வாங்குவீங்க. வெளியிலையும் சரி, உள்ளூர்லேயும் சரி, கவர்மெண்ட்டுக்கிட்டேயும் சரி. சரிங்களா? இது எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு அசாத்தியான தைரியம் வேணும் இல்லைங்களா? அந்த அசாத்தியமான தைரியத்தை கேது பகவான் கொடுப்பார். அதனால் எதாக இருந்தாலும் இறங்கி துணிவாக வேலை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கிரகங்கள் தர தயாராக இருக்கிறது. சில பேருக்கு அவயவ தசாபத்தி நடந்துட்டு இருக்கும். அதாவது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபத்தி இருக்கும். 6ஆம் அதிபதி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. அவங்களுக்கு லக்ன சுபராக வந்துட்டாருன்னா கண்டிப்பாக தப்பிக்கிறதுக்குனால வழி எல்லாமே கொடுத்துருவார். பட் லக்ன அசுபராக வந்தாங்கன்னா நீங்கள் நோயோட போராட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அதனால் உங்களோட ஹெல்த்தையும் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கோங்க. ஏன்னா நேரத்துக்கு சாப்பிட முடியாது, வேலைன்னு அலைஞ்சிக்கிட்டு கடைசியில் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஹெல்த்தை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், பர்டிகுலர்லி பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஓகேங்களா? அடுத்தது வேலையாட்கள், அதாவது ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் சரி, கவர்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் இருந்தாலும் சரி, நிறைய ப்ரெஷர்ஸ் க்ரியேட் ஆகும். பட் அந்த ப்ரெஷரை நீங்கள் சூப்பராக அழகாக ஹேண்டில் பண்ணி சமாளிச்சிருவீங்க. சில பேருக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், அது அப்புறம் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். நீங்கள் கேட்குற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இல்லைங்களா? ஸோ அந்த விஷயம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். இதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தவங்களும் சரி, ப்ரைவேட்டில் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களும் சரி, ஐடி கம்பெனியில் வேலை செய்யணும் நான் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு பிடிக்காத இடத்துல போட்டிருக்காங்க சார், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். மோர் ஓவர் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்க ஆரம்பிக்கும். பழைய கேஸில் பிடிக்க முடியாத சில கேஸ்கள் எல்லாத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது மூலிமா உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகும். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இதில் வேலை செய்கிற பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது அப்பப்போ உங்களுக்கு இந்த சபலம் அப்படிங்கிறத உருவாக்கி விட்டுடுவார். அதனால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல இல்லாட்டி தேவையில்லாத சில புகார்களுக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும். ஸோ அதனால் பெண்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகள். ஸோ இல்லத்தரசிகள் இந்த மிதுனத்துக்கு எப்படி இருக்கும், மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கணவன் மனைவிக்குடைய ஒரு அந்யோன்யம் உருவாகும். இல்லறத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். பிள்ளை பேரு பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பொன்னான காலம். சார் எனக்கு 40 வயசு மேலே ஆச்சு, இனிமேல் குழந்தை பிறக்கிறதுக்கு பாக்கியம்லாம் இருக்கா அப்படின்னா, ஈவன் நீங்கள் செயற்கை கருத்தரிப்பு மையம் மூலிமா குழந்தை பெற்றுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஸோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இதெல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம்லாம் ஈஸியாக டக்குன்னு தூக்கி கொடுத்துட முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் செக் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான டைம் பீரியடு. நீங்கள் மேக்ஸு சயின்ஸ் இதில் நல்லா சூப்பராக ஸ்கோர் பண்ணுவீங்க. ஐஐடி ஐஐஎம் பிட்ஸ் பிலானி வேறு பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். யூஜி முடிச்சுட்டு அப்படியே பிஜி கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில காதல் பிரச்சனைகளும் வண்டி வாகன விபத்துகளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வண்டி வாகனத்தில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லாட்டி தேவையில்லாமல் ஆஸ்பத்திரியில் போய் செலவு பண்ண வேண்டி வரும். அப்புறம் சில எக்ஸாம்ஸ் மிஸ் பண்ண வேண்டி வரும். அதனால் அரியர் வைக்க வேண்டி வரும். இந்த மாதிரி சில பஞ்சாயத்துலாம் இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்களே போயிட்டு வந்துட்டு வலுக்கட்டாயமாக சில இடத்துல போயிட்டு நான் தலைகளாக தான் குதிப்பேங்கிற மாதிரி தேவையில்லாத பிரச்சனை போய்ட்டு நீங்களே போய் மூக்கு நுழைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வேலை, படிப்பு, வீடு இந்த மாதிரி இந்த இதுக்குள்ளேயே இருந்துக்கோங்க. நண்பர்கள் கூட அவுட்டிங் போயிங்கன்னா ஃபால்ஸ் கிட்ட போய் குளிக்க போகிறது, கடலில் போய் குதிக்க போகிறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் போய் சாகசம் எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா 2ல் குரு வந்து உட்காந்துருக்கிறது வந்துட்டு பணம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், இதுக்கெல்லாம் ஓகே தான். மற்றபடி இந்த சாகச விளையாட்டுகள் பண்ணிங்கன்னா அது தேவையில்லாத சில விபரீதங்களை உண்டு செய்துவிடும். ஏன்னா இதில் மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா குரு பாதகாதிபதி, அதில் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா கேது 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப ஒரு அசாத்திய துணிச்சலை கொடுப்பார். பட் அந்த அசாத்திய துணிச்சல் வந்துட்டு உங்களுடைய உடைமைக்கும் உயிருக்கும் எந்த விதத்துலையும் பங்கம் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பேரண்ட்ஸோட கனவுகளை நீங்கள் தான் வந்துட்டு சுமந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட கனவுகள் இருக்கும். அந்த தனிப்பட்ட கனவுகள் நிறைவேற்றுறதுக்கு இந்த வருடம் ஒரு பொன்னான வருடம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு படிப்பு, வீடு, வேலை ஜாலியாக இருங்க. ஆனால் ஒரு லிமிட்டடாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பொதுவாக இந்த 5 செக்மெண்டேஷன் நான் சொல்லியிருக்கேன். இப்போது பரிகாரம், ஆலய வழிபாடுகள், வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மிதுன ராசிக்குரியவர் புதன் அப்படிங்கிறனால பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது செய்கிறது ரொம்ப நல்லது. எப்போ செய்யலாம் அப்படின்னா, புதன்கிழமை ஒரு நாள் விரதம் இருந்து சாயங்காலம் போயிட்டு பெருமாளை போய் வழிபட்டுட்டு வாங்க. போகும்போது ஒரு துளசி மாலை போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற குரு அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அந்த குருக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அது ரொம்ப நல்லது. ஈவன் யானைக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குங்க. அது உங்களுக்கு இன்னொரு இந்த தேவையில்லாத நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே தீர்ந்து போயிடும். ஒரே ஒரு தடவை வந்துட்டு கடல் நீராடுதல் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். ஸோ அதனால் உங்களுக்கு ஏரியாவில் பக்கத்தில் இப்போ மதுரையில் இருந்தாங்கன்னா ராமேஸ்வரம் போகிறதோ, இல்லாட்டி நாகர்கோவிலில் இருக்கவங்க கன்னியாகுமரியில் போயிட்டு குளிக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். தேவையில்லாத அந்த சிந்தனைகள் எல்லாமே கம்மியாயிடும். ஓகே. வாழ்வியல் பரிகாரங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சனிபகவான் 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்கனால வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற முதியோர் இல்லத்திலேயோ இல்லாட்டி அனாதை இல்லத்திலேயோ அங்கே போயிட்டு ஒரு வேளை அன்னதானம் பண்ணிவிட்டு உங்கள் கையால் நீங்களே அன்னதானம் பண்ணிட்டு அவங்க கூட போய் சாப்பிட்டுட்டு உட்காந்து வாங்க. முதியோர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்க. ஒரு 2 மணி நேரம் வந்து அந்த குழந்தைங்க கூட அனாதையில் அந்த குழந்தைங்கிட்ட போய் விளாண்டுட்டு வாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். இது எல்லா செக்மெண்டேஷனில் வயசில் இருக்கவங்களும் செய்யலாம். அதாவது 16 வயசுல இருந்து 56 60 வயசு இருக்கவங்களும் கண்டிப்பாக செய்யலாம். வயசானவங்க அனாதையில் சிறுவர் குழந்தைகள் வீட்டுக்கு போங்க. சின்ன வயசில் இருக்கவங்க முதியோர் இல்லத்துக்கு போய் எல்லாம் நீங்கள் நல்லது பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் வந்துட்டு இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி விரும்பிக் கொள்கிறேன். நன்றி.